சித்தர்கள் சித்தர்கள் என்று இன்னைக்கு பெரும்பாலும் எல்லாமே பண வசூல் பண்ணிட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க. சாகாதவன் தான் சித்தன். சாவை வென்று இந்த உலகத்துல ஜெயிச்சு காட்டினவங்க தான் சித்தர்னு சொல்லணும். என்னை பொறுத்தவரை எங்களுடைய குலத்துல நாங்க சொல்வது சாகாதவர்களே சித்தர்கள். சித்தர்கள் வன்மையா கண்டிக்கிறாங்க. சித்தர்களோட பல குறிப்புகள்ல பத்திரகிரியார், பட்டினத்தார் போன்றவர்கள்லாம் தெளிவாவே சொல்லியிருக்காங்க. கஞ்சா அபினுண்டு கல்லுண்டு வாடாமல் பஞ்சாமிர்தத்தை பருகியிருப்பது எக்காலம்னு சொன்னவங்க தான் சித்தர்கள். கல்லுண்டு தள்ளுண்டு நில்லாதே பின்பு கஞ்சா உறக்கம் கொள்ளாதேன்னு சொன்னவங்க சித்தர்கள். அப்படியாப்பட்ட சித்தர்கள் யாருமே கஞ்சா அபின் போதை வஸ்துக்கள் கண்டிப்பா எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதாவது இந்த காலத்துலன்னு இல்லைங்க, போலி சாமியார்கள் என்பது இப்ப அருணகிரிநாதரோட வாழ்க்கை குறிப்புகள்ல பார்த்தோன்னா ஒரு போலி மந்திரவாதி தான் அவரோட உடலை கொண்டு போய் எரிச்சதா இருக்கு. அவர் குடு விட்டு குடு பாயும் பொழுது அந்த கிளியோட உடம்புல குடு விட்டு குடு பாய்ஞ்சிருப்பாரு. ஸோ அந்த காலத்திலேருந்து இருக்கு. இப்ப நம்ம அகத்தியரோட பாடல்லையே பார்க்க முடியும். குருட்டினை நிற்கும் குருவினை கொள்ளார், குருட்டினை நீக்கா குருவினை கொள்வார்னு திருமூலர் சொல்லியிருக்காங்க. அகத்தியர் போன்றவர்கள் அக்காலத்திலேயே இந்த போலி குருக்களை பற்றி தோல் உரிச்சிருக்காங்க. அதனால போலி குருக்கள் எக்காலத்திலையும் இருப்பாங்க. பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் அவங்களுடைய சொல்லும் செயலும் சரியாக இருக்கின்றதா என்பதை ஆராய்ந்து இந்த வழிபாட்டில் வந்தாங்கன்னா அவங்க போலிகள் தேர்ந்து தப்பிக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் உலகத்துல ஒரு 7 நாட்டுல நம்ம நிகழ்ச்சி செய்யறோம். வருடத்துல ஒரு 10 நிகழ்ச்சி குறையாம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த நிகழ்ச்சி நம்ம போகர் ஐயாவோட பிறந்தநாளை முன்னிட்டு இந்த நிகழ்ச்சி முழுவதுமாக சேவையாக, இலவசம்ங்கிற வார்த்தையில் எனக்கு உடன்பாடு கிடையாது, சேவையாக நம்ம செஞ்சு வச்சோம். யாருக்கிட்டையும் எந்த ஒரு நன்கொடையும் வாங்காத ஒரே ஒரு ஆன்மீக இயக்கம்னா அது ஞானி பிருந்தாவன ஞானபீடம் தான். இதுவரைக்கும் யாரிடமும் நன்கொடை என்பது இதுவரைக்கும் பெற்றதே கிடையாது. 2015 ஆடி அமாவாசை அன்னைக்கு ஆரம்பிச்ச இயக்கம் கிட்டத்தட்ட 7 நாட்டுகள்ல நம்ம இந்த நிகழ்ச்சி நடத்தியிருக்கோம். இன்ன வரைக்கும் நம்மளோட பெயரை சொல்லியோ நம்மளோட பீடத்திலேயோ எந்த ஒரு டொனேஷனும் வாங்கினதில்லை. எல்லாமே நம்மளோட தனிப்பட்ட முறையில தான் எல்லாமே செஞ்சோம். உண்மையை சொல்லணும்னா நம்ம ஆரம்ப நிலையில விவரம் தெரிஞ்சப்ப நம்ம திராவிடர் கழகத்துல இருந்த ஒரு நபர், நான் கடவுள் மறுப்பாளர், கல்லுல கடவுள் இருக்காரா அப்படின்னு ஆய்வு பண்றதுக்காக கோயிலுக்குள்ளார போகணும். இந்த கோயிலுக்குள்ளார போன அந்த தருணத்தில் ஓரிரு நாட்கள்லேயே என்னை ஆட்கொண்டது சித்தர்கள் தான். அப்பயுமே அந்த பக்தி வழிபாடு, யோக வழிபாடின் மீது பெரிய நாட்டம்லாம் கிடையாது. நம்ம திராவிடர் கழகத்திலிருந்து கடவுள் மறுப்பாளராக இருந்து நம்மளுக்கு பல கேள்விகள் இருந்திருக்கும். அந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் தேடும் பொழுது அதற்கு விடையாக இருந்தது எனக்கு சித்தர்களோட பிலாசபி மட்டும்தான். ஸோ சித்தர்களின் பால் ஈர்க்கப்பட்டேன். நான் ஈர்க்கப்பட்டு கொஞ்சம் தூரம் போகும்போது அதுக்கப்புறம் அவங்க கையை பிடிச்சிக்கிட்டாங்க. கடைசியா தெரியும் நம்ம போகரோட வம்சாவளியில தான் இதுல வந்திருக்கோம் அப்படிங்கிறத பல குருமகான்கள் எனக்கு கிட்டத்தட்ட சூஃபிசத்துல, இஸ்லாமியத்துல சூஃபிசத்துலயும் சரி, சித்தர்கள் மார்க்கத்துல ஒரு 10-11 குருமகான்கள்கிட்ட உபதேசம் வந்து. ஸோ எல்லா குருமகான்களும் சொன்னது நீ போகரோட வம்சாவளி என்கின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க. என்னுடைய என்லைட்மெண்ட், நான் ஞானம் அடைதல் அப்படிங்கிறத உணரும் பொழுது என்னுடைய குருமகானையோட தரிசனம், அதன் பின்பு அவரோட வழிகாட்டுதல்ல இந்த உலக மக்களுக்கு நாம் வாழக்கூடிய இந்த காலத்துல உண்மையான ஆன்மீகம் இது. இந்த மக்களை ஏமாறக்கூடாது யாரும். பரிகாரம்ங்கிற பேர்ல காசு வாங்குறாங்க, தீட்சைங்கிற பேர்ல காசு வாங்குறாங்க. இப்படி சித்தர்கள் எதையுமே சொல்லல. சித்தர்கள் இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ரசமணி விற்கிறாங்க. சித்தர்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா ரசமணி விற்கிறாங்க, கருங்காலி விற்கிறாங்க. இன்னைக்கு இது எல்லாமே பாவ செயல். ஆன்மீக பொருளை விலைக்கு விற்பதும் பாவம், வாங்குவதுமே பாவம். இப்போ பாதரசத்துல நம்ம ரசமணின்னு சொல்லுவோம். ரசமணிங்கிறது சிவனோட விந்துன்னு சொல்லுவோம். விபூதி பஸ்பம் சிவனோட விந்து. இதெல்லாம் சிவன் சொத்து, சிவன் சொத்து குலநாசம்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ஒரு தகுதி உள்ளவர்களுக்கு நாம சேவையா கொடுக்கணும். ஏன் இலவசம்ங்கிற வார்த்தையை நான் பெரும்பாலும் பயன்படுத்துறது இல்லை. ஏன்னா இலவசமா கொடுத்தோம்னா அது இந்த உலகத்துல அதுக்கு ஒரு ஒர்த் இல்லாம போயிடும். அதனாலதான் நான் எப்பொழுதுமே சேவைங்கிற வார்த்தையை பயன்படுத்துறேன். இங்க வந்திருக்கிறவங்க கூட சேவையா தான் நம்ம இந்த நிகழ்ச்சி பண்றோம், இலவசம்னு சொல்ல விரும்பல.
இந்த சிவனோட சொத்தை வந்து யாருமே வந்து விற்பதும் அதை வாங்குவதும் சித்தர்களுக்கு எதிரான செயல். சித்தர்களோட மார்க்கத்துல நீங்க வரீங்கன்னா உள்ளம் வந்து தூய்மையா இருந்தாலே போதும். மந்திரம் கத்துக்கணும், தந்திரம் கத்துக்கணும், வாசியோகம் கத்துக்கணும், குண்டலினி யோகம் கத்துக்கணும், இதெல்லாம் கத்துக்கிட்டாதான் நாங்க சித்தர்கள் மார்க்கம் அப்படின்னு சொல்றதே இங்க மிகப்பெரிய தவறு. உள்ளம் தூய்மையா இருந்தா நம்ம எந்த சித்தரை கூப்பிட்டாலும் அவங்க கண்டிப்பா சத்தியமா காட்சி கொடுப்பாங்க. என்னை பொறுத்தவரை அந்த அரசியல் கட்சி தலைவர் மட்டுமல்ல, எல்லா மக்களுமே தெய்வத்தோட குழந்தைங்க தான். எல்லாருமே இந்த உலகத்துல ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுக்காகவும் பிறந்திருக்கோம், பலருக்கு கத்துக் கொடுக்கவும் தான் பிறந்திருக்கோம். அந்த விதத்துல பார்த்தோன்னா அவர் சொன்னதும் உண்மைதான்.